ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த சிக்கன் கிரேவி நான் செய்கிறதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து எலும்பு கறியுமா தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து சுத்தமாக அதை கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கர் வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அதில். இப்போ வந்து இன்றைக்கி வந்து தாளிப்புக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் தாங்க சேர்க்க போகிறோம். இதுதான் நம்மளுக்கு காரத்துக்கும், வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நல்லா. ஒரு 10 வரமிளகாய் எடுத்து 2ஆக தாங்க கட் பண்ணியிருக்கேன். 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்குறேங்க. கருவேப்பிலையுமே நல்ல ஒரு வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அது சிக்கனோட சேர்த்து சாப்பிடையில. இப்போ 2யுமே லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கங்க, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் சேர்க்குறேங்க. 2 பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். நல்லாயிருக்கு, இது ஒரு வாசமாக இருக்கும் நல்லா. லைட்டாக கீறி விட்டு தான் சேர்க்குறேங்க. இப்போ வந்து இது கிரேவியாக செய்கிறதுக்காக ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்க்குறேங்க. இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. நீங்கள் பூண்டு மட்டும் தட்டி போடுறதுனா கூட சேர்த்துக்கரலாம். ஏன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடையில் வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவியாகவும் நல்லா கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை வதக்கிடலாங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கையிலே இது கூட சிக்கனையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், எல்லாமே அரை வேக்காடாக தான் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அது கூடவே சிக்கனும் உப்பு, கல் உப்பு சேர்க்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க சேர்க்குறேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிடலாங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு வேறு எதுவும் வேண்டாம். இப்போ வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேங்க. சீரகத்தூள் நல்ல ஒரு வாசமாக இருக்கும், உடம்புக்குமே நல்லது சீரகத்தூள் சேர்த்துக்கிறது. இப்போ இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு வதக்கியிருக்கேன். நம்மளுக்கு அந்த மிளகால உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கணும், அதுக்காக இந்த மாதிரி வதக்கிடணும், ஃபஸ்ட்டே வதக்கிடணும். இப்போ வதங்கிருச்சுங்க நல்லாவே. இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ரொம்ப வேண்டாம், நம்மளுக்கு வந்து சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 விசில் தாங்க வைக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் தான் வச்சு எடுக்கணும். நம்மளுக்கு நல்லா சிக்கனும் வெந்துடும், கிரேவியாகவும் நல்லா கிடச்சிரும். இப்போ பாருங்கள், மூடியாச்சு. இப்போ 2 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மிளகால உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு பாருங்கள். நம்மளுக்கு பாருங்கள், நல்ல ஒரு கிரேவியாகவும் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம அடுப்பு பற்ற வச்சு இதை வைக்க வேண்டாங்க, அவ்வளோதாங்க. அப்படியே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறலாங்க. தூவி விட்டுட்டு கிளறி விட்டுறலாம், அவ்வளோதாங்க. சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது. ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.